என் இறைவா, என் இறைவா, என்னை கைவிட்டீர். அன்பிற்கினியவர்களே, அன்பெனும் வலைதளத்தின் வழியாக அன்பு வணக்கங்கள். இன்று பாடுகளின் பெரிய வெள்ளி. ஆண்டவர் இயேசுவினுடைய சொல்ல முடியாத சிலுவை பாடுகளையும் பரிதாபமான சிலுவை மரணத்தையும் பற்றி சிந்திக்கின்ற நாள். துன்பம், துயரம், வேதனை, வலி, நோய், மரணம், கவலை, கண்ணீர், இது உலக பொது நியதி. பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது மெய்தானே. துன்பமில்லாத மனிதன் இவ்வுலகில் யாரும் இல்லை. இயேசு துன்பப்பட்டார், கவலைப்பட்டார், கண்ணீர் விட்டார். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு என்று சீடர்களிடம் சொன்னதற்கு அவரது தனி அனுபவமே காரணம். சிலுவை பாடுகள் ஆரம்பமாவதற்கு முன் உள்ள புழுக்கம் அடைந்தவராய் கெத்சமனி தோட்டத்திலே இரத்த வியர்வை சிந்தி, தந்தையே, இத்துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும் என்று உருக்கமாக வேண்டினார். பாரமான சிலுவையை சுமந்து விழுந்து எழுந்து முள்முடி, சாட்டையடி, காரி உமிழ்தல், கேலி, பரிகாசங்கள் அனைத்தின் உச்சமாக சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டு வெண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் உழுத நிலம் போல தொங்கவிடப்பட்டு வலி, வேதனை, தனிமை, நிராகரிப்பு, இயலாமை, மரண வாசல். தந்தையே, ஏன் என்னை கைவிட்டீர்? சிலுவையில் இயேசு சொன்ன 4வது வலிமிகு வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? உலகை ரட்சிக்க வந்த கடவுளின் மகனுக்கே இந்த கதி என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்? துன்பம் நமக்கு தூர சொந்தமல்ல, அடுத்திருந்து பார்க்கும் அந்நியனும் அல்ல. உச்சந்தலையில் ஏறி அமர்ந்து கொண்டு முடியை பிடித்து உழுக்கும் உயர் சக்தி. துன்பத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. துன்பத்தில் பல வகை உண்டு. ஒன்று, இயற்கையாக வரும் துன்பம். இயற்கை பேரழிவு, பூகம்பம், சூறாவளி, பெருவெள்ளம், சுனாமி, மழையினால் வருகின்ற மண் சரிவு, வயது மூப்பினால் வருகின்ற மரணம், இவற்றையெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. 2, பிறர் நம்மீது திணிக்கின்ற துன்பம். போர், உதாரணத்திற்கு அமெரிக்கா ஈரான் போரிலே அப்பாவி மக்களின் சாவு, மற்றவர்களுடைய கவனக்குறைவால் நாம் சந்திக்கும் விபத்துக்கள், அரசு அதிகாரிகளின் பொறுப்பற்ற தனத்தினால் உண்டாகின்ற அத்தியாவசிய தேவைகளின் பற்றாக்குறை, இல்லாமை, மற்றவர்களுடைய தீய பழக்கத்தினால் மறைமுகமாக நம்மேல் திணிக்கப்படும் நோய், இவற்றையெல்லாம் நாம் தவிர்க்கலாம். 3, நமக்கு நாமே வருவித்துக் கொள்கின்ற துன்பங்கள். விவஸ்தை கெட்ட அவஸ்தை என்று சொல்வார்கள். நம்முடைய கெட்ட பழக்க வழக்கங்களால், குடி, புகை, போதைப் பொருட்கள் பயன்பாடு போன்றவற்றினால் நம் உடல் நலத்தை நாமே கெடுத்துக் கொள்வது, அதனால் வருகின்ற துன்பங்கள். 4, உயர்ந்த நோக்கத்திற்காக, லட்சியத்திற்காக, பிறரை வாழ வைப்பதற்காக துன்பத்தை மனமுவந்து ஏற்றுக்கொள்கின்ற உயரிய பண்பு. நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூத்தர் கிங், சே குவேரா, மகாத்மா காந்தி, மலாலா, இன்னும் எத்தனை எத்தனை உதாரணங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் நீதிமான்கள் என்பதற்காக அல்ல, பாவிகளாய் இருக்கும் பொழுதே நமக்காக அவர் துன்பப்பட்டார். ரோமையருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. இதுதான் நமது இன்றைய சிந்தனை. துன்பத்தின் பிடியில் சிக்கி சிதைந்து சின்னாபின்னப்பட்ட ஒரு சில விவிலிய ஜாம்பவான்கள் நமக்கு நல் உதாரணமாகட்டும். திகிலின் தூதன், சங்கத் திருவுரையாளன். மாயை, எல்லாம் மாயை, திகில், நிலையில்லாமை, அர்த்தமற்றவை என்று வாழ்வின் சலிப்புத்தன்மையை, வெறுமையை புலம்பித் தள்ளுகிறார் சங்கத் திருவுரையாளர் 1 அதிகாரம். கடவுளுக்கு எதிராக கலகம் செய்து சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்ட தீர்க்கதரிசி யோனா. கொந்தளிக்கும் கடலிலே தவிப்பு. 3 நாள் ஒரு மீனின் வயிற்றில் இருந்தது. கோபம், மன உளைச்சல், சுய பச்சாதாபம், தப்பெண்ணம், கசப்பு. யோனா புத்தகம். புலம்பல் நாயகன், அழுகின்ற தீர்க்கதரிசி எரேமியாஸ். கடவுளே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானோ ஏமாந்து போனேன். எரேமியாஸ் இறைவாக்கினர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவசனம். எங்கும் திகில், நான் வீழ்ந்தேன், நான் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும். எரேமியா புத்தகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம்.
யோபு புத்தகம் தன் குடும்பம், செல்வம் மற்றும் உடல்நலத்தை இழப்பது உட்பட ஏராளமான துன்பங்களை சந்தித்து வாழ்க்கை சிதைந்து போகும் ஒரு நீதிமானின் கதை. பேராசான் கமாலியேலிடம் கற்றுத் தேர்ந்த பேரறிஞன், போர் வீரன், புரட்சி நாயகன் தூய பவுலடியார் தான் பட்ட துன்பங்களை அவரே பட்டியலிடுகிறார். ஐயோ பாவம்! கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 16 33 வரை உள்ள இறை வசனங்கள். துன்பப்படுகின்ற மனிதருக்கு மிகச்சிறந்த உதாரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. துன்புறும் ஊழியன், சிலுவையில் பூத்த சின்ன மலர், கழுமரத்து நாயகன். நம் வாழ்வின் துன்பத்துயர அனுபவங்களின் பொழுது நோயினால் உண்டாகும் உடல் வேதனை, துரோகத்தினால், கைவிடப்படுதலால், கண்டுகொள்ளப்படாததால் உண்டாகும் மன உளைச்சல், வேதனை, நமது சக்திக்கும் மீறிய காரணிகளால் அல்லது நமது கவனக்குறைவினால், தவறுகளால் உண்டாகின்ற துன்பங்கள், துயரத்தின் உச்சியில் ஏறி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்ற புலம்பல், இடர் வரினும் தடை வரினும் உண்மைக்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயார் என்ற லட்சியத்துக்காக துன்பத்தை அனுபவிக்கும் இயேசுவின் மாதிரியை பின்பற்றுதல். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய துன்பம் என்ன? அதற்கான காரணங்கள் என்ன? அதை சரிப்படுத்த நான் எடுக்கும் முயற்சிகள் என்ன? அந்த துன்பத்தை எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் கடவுளின் துணையை நான் தேடுகின்றேனா? துன்ப துயரத்தை, சோகத்தை வலிந்து வாரி பூசிக்கொள்ள வேண்டாம். துன்பம் வந்தால் எதிர்கொள்வோம். துன்புறும் ஊழியன் இயேசு நம்மோடு இருக்கிறார். நன்றி.